ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வேர்ச்சொற்கள். வேர்ச்சொற்கள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சொல்லோட மூலச்சொல்லை தாங்கி நிற்கிற சொல்லை தான் வேர்ச்சொல் அப்படிம்பாங்க. அந்த மூலச்சொல் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அடிப்படை சொல். அதாவது பிரிக்க முடியாத ஒரு அடிப்படை சொல்லை தான் மூலச்சொல் அப்படிங்கும். இதை வந்து பகுதின்னு சொல்லலாம். பொதுவாக இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கட்டளையாவோ ஏவலாவோ ஒரு கமாண்ட் கொடுக்குற மாதிரி இதை செய் அப்படின்னு சொல்லி கட்டளை பண்ணுற மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வேர்ச்சொல் இருக்கும். வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சொல்லோட மூல சொல்ல தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இதை அடிப்படை சொல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து பகுதின்னு கூறலாம். இது வந்து கட்டளையாவோ ஏவலாவோ தான் இருக்கும். அடுத்து வேர்ச்சொல் அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஓரசை அப்படிங்கிறது ஓரசை அப்படிங்கிறது நேரசை அப்படின்னு சொல்லலாம். ஓரசையாக உள்ள வேர்ச்சொற்களோட கடைசி அந்த எழுத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உயிர் ஈராக தான் இருக்கும். உயிர் ஈர் அப்படின்னா உயிரெழுத்தாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஓரசையாக உள்ள வேர்ச்சொற்கள் வந்து உயிர் ஈராக தான் இருக்கும். இதில் வந்து எப்படி இருக்கும், உயிர் ஈராக இருந்தாலும் அதுலேயும் பெரும்பாலும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நெடில் உயிரெழுத்துக்களாக தான் இருக்கும். ஓரசைச்சு வா, போ, தா, ஈ அப்படிங்கிறதெல்லாம் பாருங்களேன். வா, ஆ, போ, ஓ, தா, ஆ இந்த மாதிரி நெடில் உயிரல்களில் தான் என்ன செய்யும் முடிகிற மாதிரி இருக்கும். அடுத்து மெய்யீராக உள்ள வேர்ச்சொற்கள் எப்போவுமே என்னென்னா முதல் எழுத்து வந்து குறில் எழுத்தாக தான் இருக்கும். குறில் எழுத்து அப்படின்னா குறுகிய ஓசையோடைய எழுத்தை தான் குறில் எழுத்துன்னு சொல்லுவோம். மெய்யீரில் பெரும்பாலும் முதல் எழுத்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா குறிலாக தான் இருக்கும். நில், சொல், எண், உன் இதிலெல்லாம் எல்லா அந்த வார்த்தைகளெல்லாம் எல்லா முதல் எழுத்தையும் பாருங்கள். நில், நீ அதுங்கிறது ஈ குறில் எழுத்தாக தான் இருக்குது. அடுத்து சில இடத்துல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நெடிலெழுத்தை அடுத்து மெய்யெழுத்தும் என்ன செய்யலாம் வரலாம். சில இடங்களில் தான், ஆனால் மெஜாரிட்டி எது தான் வரும் அப்படின்னு சொன்னால் குறில் எழுத்து தான் வரும். சில இடங்களில் மட்டும்தான். வால், கேள், பார், சாய், இந்த மாதிரி சில இடத்துல மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா நெடிலெழுத்து அடுத்து என்ன செய்யும் மெய்யெழுத்து வரும். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் வேர்ச்சொல் வந்து பெயர் சொல்லாவோ வினை சொல்லாவோ என்ன செஞ்சுருக்கு அமைஞ்சிருக்கு. பழம் அப்படின்னா அதுவும் ஒரு வேர்ச்சொல் தான். நட அப்படின்னா ஒரு வினை, அதுவும் என்னதான் வேர்ச்சொல் தான். வேர்ச்சொல் வந்து பெயர் சொல்லாகவும் இருக்கலாம், வினை சொல்லாகவும் இருக்கலாம். வேர்ச்சொல் வந்து தனியாக நின்று சொற்றொடராகி பொருளை உணர்த்தும். அதே சமயத்தில் இடைச்சொற்களோடு சேர்ந்து என்ன செய்யும்னா பொருளை தெளிவுபடுத்தும். அப்படி பொருள் வேறுபாடு உணர்த்துறதுக்காக தான் என்ன செய்யுதுன்னா இடைச்சொல்லோடு சேருது. பழம் தின்றான் அப்படின்னா பழத்தை தின்றான், அந்த ஐ அப்படிங்கிறது இடைச்சொல்லம் இருக்கலாம். அதை தான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பொருள் வேறுபாடு உணர்த்துறதுக்காக என்ன செய்யுது வேர்ச்சொல்லோடு சேருது. சேர்றதுனால அந்த சொற்கள் வந்து சிதைவதில்லை, இன்னும் அழகாகவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் என்ன செய்யுது இருக்குது. அப்புறம் வேர்ச்சொல்லோட சேர்கிற உறுப்புகளை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். அது வந்து எப்படிலாம் அப்படின்னு சொன்னால் ஒளித்துணையாக சேரும் உறுப்புகள், அதுக்கப்புறம் அதை சிறப்பாக மாற்றுறதுக்கு, அதை எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றுறதுக்காக சேரும் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு திணை, இடம், பால், வேற்றுமை, இடம் வேற்றுமை, கால வேறுபாட்டை உணர்த்துறதுக்கும் என்ன செய்யும் சேர்ற உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒளித்துணையாய் சேரும் உறுப்புகள், அதை வந்து எக்ஸ்ட்ரானரியாக மாற்றக்கு சிறப்பானதாக மாற்றுவதற்கு சேர்ற உறுப்புகள், திணை, பால், இடவேற்றுமை, காலவேற்றுமை, வேறுபாட்டை உணர்த்துறதுக்காக சேரும் உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேர்ச்சொல்லோட சேரும் உறுப்புகளை 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது வேர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மூலச்சொல்லை தான் வேர்ச்சொல் அப்படிம்போம். இதை அடிப்படை சொல்லுன்னு சொல்லுவாங்க. இதை பிரிக்க முடியாது, பகுதின்னு சொல்லலாம். இது கட்டளையாவோ ஏவலாவோ இருக்கும். தென் ஓரசையாக இருந்துச்சுன்னா அதோட உயிர் ஈராக தான் இருக்கும். மெய்யீராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட முதல் எழுத்து பெரும்பாலும் குறிலாக தான் இருக்கும். சில இடங்களில் மட்டும்தான் என்ன செய்யும் நெடிலாக வரும். வேர்ச்சொல் வந்து பெயர் சொல்லாகவும் இருக்கலாம், வினை சொல்லாகவும் இருக்கலாம். இடைச்சொல்லோடு சேரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா பொருளை தெளிவுபடுத்தி காமிக்கும். வேர்ச்சொல்லோடு சேரும் சொற்களை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒளித்துணையாய் சேரும் சொற்கள், ஒன்றினை சிறப்பாக மாற்றுவதற்காக சேரும் சொற்கள், திணை, பால், கால வேற்றுமை, இட வேற்றுமை, அந்த வேறுபாட்டை உணர்த்துறதுக்காக சேரும் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொற்கள் சேருவதனால என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் வேர் சொற்கள் வந்து சிதைவதில்லை, மொழிக்கு என்ன செய்யுது வளம் தான் செய்யுது. ஓகேவா?
இந்த வேர்ச்சொற்களை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.